தமிழுக்கும் தமிழுக்கும் விஜய் விஜயன் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போனா, நம்ம விஜய் ஆண்டனி அவர்களுடைய படமான ஹிட்லர் இந்த படத்தை ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட வல்லுநரை பத்தி சொல்லணும்னா, நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து அவருடைய கிராமத்தை விட்டு நம்ம ரெட் அண்ட் கிங்ஸ்லியோட வீட்டுக்கு வராருங்க. ஸோ நம்ம ரெட் அண்ட் கிங்ஸ்லி அவரும் ஜாலியாகவும் ஒரு ஃபன்னாகவும் வந்து அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது சடனாக நான் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நம்ம விஜய் ஆண்டனி அவர் கூட வந்து ஸ்டே பண்ணுறாரு. ஸோ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எலெக்ஷன் ஆரம்பிக்குதுங்க. ஸோ அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்ற ஒரு அறிவிக்கை ஆரம்பிக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் வந்து முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவர் மேலே ஒரு கெட்ட பேர் இருக்குங்க. ஆனாலும் பணத்தை கொடுத்து சரி கட்டி மக்கள் விலைக்கு வாங்கி நான் எப்படி இருந்தாலும் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்லி பந்தயம் கட்டுறாரு. பட் ஆனால் என்ன, அந்த பணத்தை அடிக்கிறதுக்கு சில பேர் முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியில் அவங்க வெற்றி அடைகிறாங்க. ஸோ அமைச்சரோட பணம் கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகுது. ஸோ அந்த பணத்தை ஆட்டிய போட்டது யார்? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து சில பேரை கொலையும் பண்ணுறாங்க. அதாவது கண்ணை வச்சு சும்மா டுமி 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 சுட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த பணத்தை கொள்ளையடிச்சது யார், இந்த மாதிரி கண்ணை யூஸ் பண்ணி சுட்டது யாருன்றது போலீஸ்க்கு தெரியாத ஒரு புரியாத புதிராக இருக்குது. ஸோ நம்ம அமைச்சர் ஒரு பக்கம் என்னென்னா பணம் எப்படா போச்சு அப்படின்னு வந்து கவலைப்படுறாரு. போலீஸ் என்னென்னா எப்படா சென்னையில் இப்படி திடீர்னு இத்தனை கொலைகள் நடக்குது அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ள ஒரு இதுவாகுது. ஸோ எப்படியாவது இந்த கொலை பண்ண குற்றவாளியை பிடிக்கணும்னு வந்து போலீஸ் முயற்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி அமைச்சரும் பார்த்தீங்கன்னா பணத்தை அடிச்சது யாரா அப்படின்னு சொல்லி அவரும் வந்து அந்த திருட்டு பையனை பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ பணத்தை திருடினது யார், இந்த சைடு கொலை பண்ணது யாருன்னு சொல்லி ஒரு பக்கம் பெரிய கூத்தாக போயிட்டு இருக்கும் போது நம்ம விஜய் ஆண்டனியோட வாழ்க்கை ரொம்பவே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் நம்ம ரியா அவர்களை பார்த்தோன்னே லவ்வில் விழுந்துடுறாருங்க. ஸோ காதல்னு சொல்லி அவங்க பின்னாடி சுற்றுறது, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பல வேலைகள் பார்க்குறாரு. ஸோ அவங்களுக்கும் நம்ம விஜய் ஆண்டனி மேலே காதல் வருது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நடந்து அவங்களுக்குள்ளே பிரேக்கப் ஆகிற மாதிரியான சில விஷயங்கள் வருது. ஸோ எதுக்காக இவங்க வந்து பிரேக்கப் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் இவர் வந்து போலீஸாக வந்திருக்காரு. ஸோ இவர் தான் வந்து இந்த பணத்தை கொள்ளையடிச்சது யார், இந்த கன்னை யூஸ் பண்ணி கொலை பண்ணுறது யாருன்றதை கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்த நம்ம கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு தான் ஒப்படைச்சிருக்காங்க பொறுப்பை. ஸோ அவர் வந்து இந்த கொலைகாரனையும் திருடனையும் தேடிட்டு இருக்காரு. ஸோ ட்ரெயினில் தான் இந்த விஷயம் நடக்குதுன்னு சொல்லி அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ கடைசியில் அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இல்லை திருடனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, நம்ம கௌதம் வாசுதேவன் அவர்கள் என்னென்ன பண்ணாங்க, ஸோ நம்ம ரியா அவங்களுக்கும் நம்ம விஜய் ஆண்டனி அவர்களுக்கு எதனால் பிரேக்கப் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து படத்தை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி சொல்லனா, நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் புதுசாக வராரு. ஸோ அவரோட வருகையை எதிர்பார்க்காத நம்ம ரெட் அண்ட் கிங்ஸ்லி அவர்கள் வந்து யாரா நீ எங்கேருந்துடா வர அப்படின்னு கேட்கும்போது, நம்ம விஜய் ஆண்டனி அவர்களும் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒன்று ஊர்லேருந்து வரேன், நான் உன்னுடைய ஃப்ரெண்டு, உன்னோட காலேஜில் படிச்சிருக்கேன், உன்னுடைய ஸ்கூலில் இருக்கேன், ஸோ உனக்கு என்ன அடையாளம் தெரியலையான்னு சொல்லி அப்படி இப்படின்னு பேசி கேஷுவலாக பழகிறாரு. ஆனால் நம்ம ரெட் அண்ட் கிங்ஸ்லி அவருக்கு கடைசி வரைக்கும் இவர் யாருன்றதே ஞாபகம் வரல. ஸோ எதுக்காக நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு காட்டுற ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதே டைமில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பணம் திருட்டு போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில கொலைகளும் நடந்துகிட்ருக்கு. நம்ம இதெல்லாம் வந்து யார் கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பொறுப்பை இவர்கிட்ட கொடுக்குறாங்க. சரண்ராஜ் அவர்கள் தான் இதில் வந்து அமைச்சராக வந்திருக்காரு. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த முதலமைச்சராக அவன்னு சொல்லியிருக்கும் போது அவருடைய பணத்தை ஆட்டியே போட்டுறாங்க. ஸோ இதை தாங்கிக்க முடியாமல் தான் அந்த திருடனை கண்டுபிடிச்சாகணும்னு ஒத்த காலில் நிற்கிறாப்புல. ஏன்னா போனது அத்தனை கோடி, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி கிட்ட போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பணம் இருந்தாலும் இவர் வந்து அடுத்த முதலரி இல்லையா ஒன்றுமே இல்லாத போண்டி ஆயிடுவார். ஸோ அதனால அந்த பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தீவிர முயற்சி எடுக்கிறாரு. ஸோ இந்த நம்ம விஜய் ஆண்டனி போகிற ட்ரெயினில் தான் இந்த திருட்டு விஷயம் நடக்குது. ஸோ இதுக்கும் நம்ம விஜய் ஆண்டனிக்கும் சம்மந்தமாக இருக்குமா அப்படின்றது கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனால் அவர் தேடுறாரு. ஆனால் அதுக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் நிறைய இடங்களில் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விவேக் பிரசன்னா அவர்களை காட்டுறாங்க. ஸோ இந்த திருட்டு நடக்கும்போது அந்தந்த இடத்துல வந்து இவர் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இவருக்கும் நம்ம அமைச்சருக்கும் என்ன ஒரு பிரச்சனை, ஸோ எதனால் இவங்க வந்து இந்த மாதிரி படத்தை அடிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நிறைய இடங்களை காட்டி நம்ம படத்தை வந்து நல்லாவே கொண்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் தான் இந்த பணத்தை ஆட்டியே போட்டிருப்பாங்க. நம்ம சேரன் அவர்கள் ஒரு பக்கமும் கௌதம் வாசுதேவ் மேனன் இவர் தான் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லி அவருக்கு ஒரு பக்கமும், ஸோ இவங்க 2 பேருமே டார்கெட் பண்ணது நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் தான். ஸோ நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து இதை பண்ணாரா இல்லையா அப்படின்னு வந்து கொண்டு போன விதமே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ரியா அவர்களும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது அப்படின்னு வந்து அவங்களே கண்ணத்து மேலே கை வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக இந்த திருடனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இல்லை இவங்க யூகிச்ச மாதிரி இந்த திருடனோ இந்த கொலைகாரனோ நம்ம விஜய் ஆண்டனி அவர்களா அப்படின்னு ஒரு கேள்வி இளவ ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்லாம் தீவிரமாக போயிட்டுருக்கு. பட் ஆனால் இவங்களோட இன்வெஸ்டிகேஷனில் எதுவுமே உருப்படியாகவே இல்லைங்க. கடைசியில் என்ன ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ அவர் நம்ம சேரன் அவர்கள் நினச்ச மாதிரி முதலமைச்சர் ஆனாரா இல்லையா, அந்த பணம் என்னத்தான் ஆச்சு அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து நிற்கிதுங்க.
ஸோ இதுக்கு நடுவில் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அதாவது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலைவாழ் கிராமத்தில் ஒரு கொஞ்சம் மக்கள் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அது லேடீஸ் மட்டுமே. ஸோ அவங்க வரும்போது அந்த ஒரு ஏரியை தாண்டி தான் ஊருக்கு போக முடியும். அப்படி இருக்கும்போது அந்த ஏரியில இருந்தால் கண்டிப்பாக ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்கணும்ல. பிரிட்ஜு எதுவுமே இல்லை, ஒரு கயிறை தான் கட்டியிருக்காங்க. ஸோ அடிக்கிற மழையில் அந்த கைத்தை பூச்சின்னு அத்தனை லேடிஸுமே அந்த ஆறை கடக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஆறை அவங்களால கடக்க முடியாமல் செத்துடுறாங்க. ஸோ இந்த பிரிட்ஜு யாரால கட்டப்படவில்லை அப்படின்னு தெரிய வரும்போது நிறைய பேர் வந்து நம்ம அமைச்சர் மேலே கேஸு போட்டுறாங்க, நம்ம சேரன் மேலே. ஸோ அவர் மேலே கேஸு போட்டதுனால பல பஞ்சாயத்து வருது. ஸோ இதை நிரூபிக்கும் போதுனா அவர் ஜெயிலுக்கு போவார். ஆனால் என்ன அமைச்சருனால விட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஸோ இதில் அவருக்கும் இந்த பிரிட்ஜு கட்டாததுக்கும் அந்த மலைவாழ் கிராமத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து இந்த பிரிட்ஜு வச்சு சும்மா கட்டுன்னு கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம ரியா அவர்களோட ஆக்டிவிஸும் சரி, நம்ம விஜய் ஆண்டனியோட ஆக்டிவிஸும் சரி, நம்ம விவேக் பிரசன்னா அவர்களோட ஆக்டிவிஸும் சரி, நம்ம கௌதம் வாசுதேவன் ஆக்டிவிஸும் சரி, இதில் எல்லாரோட ஆக்டிங்குமே பயங்கரமாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ கதையை என்ன சொல்ல வந்திருக்காங்க, ஸ்க்ரீன் பிள்ளைலாம் பக்காவாக பயங்கரமாகவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து நல்லாவே இருக்குது. அதை தாண்டி இந்த படத்தில் இந்த லவ் சீனை மட்டும் எடிட் பண்ணி தூக்கிட்டு முக்கியமான கண்டென்ட்டை வச்சேன்னா கரெக்டாக படம் பக்காவாக இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த லவ் போர்ஷன் இந்த படத்தில் அங்கங்கே முக்கியமாக தேவைப்படுது அப்படின்றதுக்காக அங்கங்கே அந்த சீனை வச்சுருக்காங்க. பட் ஆனால் அது இல்லாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி இந்த படத்தில் குறை சொல்கிற மாதிரி மற்ற எந்த ஒரு விஷயமும் இல்லை. நம்ம விஜய் ஆண்டனி அவர்களோட ஆக்டிவேஸ் நல்லாவே கொடுத்துருக்காருங்க. இந்த படத்தோட டைரக்டர் தானா அவர்கள் வந்து நல்லாவே இந்த படத்தை கொண்டு போயிருக்காரு. ஸோ என்ன சொல்ல வந்திருக்காருன்றத தெளிவாக சொல்லியிருக்காரு. மக்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ உயர் பதிவில் இருக்கவங்க மேலே நம்ம என்னதான் நடவடிக்கை எடுக்க ட்ரை பண்ணாலும் ஸோ அவங்களுடைய பவர் யூஸ் பண்ணி நம்மளை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிருவாங்க. ஸோ அதுக்கு குறுக்கு வழி போனாலும் தப்பில்லை. ஆனால் அது நல்ல விஷயத்துக்காக இந்த வழி எடுத்தாலும் தப்பே இல்லைன்னு வந்து சொல்ல வந்திருக்காரு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்லாவே சொல்லியிருக்கலாம். சில இடங்களில் கிரிஞ்சு இந்த மாதிரி இருந்தது. மற்ற இடங்கள் எல்லாமே அதில் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஸோ திருட்டு நடக்கிறது எப்படின்றத பக்காவாக பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி திருட்டு நிறைய இடங்கள் நடந்துட்டு தான் இருக்குது, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஒரு ஊரே சேர்ந்து திருடெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான சம்பவம் இந்த படத்தில் நல்லாவே இருக்குது. கடைசியில் அந்த திருடன் யார் அப்படின்னு வந்து போலீஸ் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் தான் இந்த படத்தில் ஒரு ஹைலைட்டாகவே இருக்குது. ஸோ அவர் எதுக்காக திருடுறாரு, ஏன் திருடினாருன்ற ஒரு விஷயத்தை கொடுத்து இந்த படத்தை நல்லாவே கொண்டு போயிருக்காரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்தில் எடிட்டிங்கும் சரி, மியூசிக்கும் சரி, கேமரா ஒர்க்கிங்கும் சரி, இது எல்லாமே சப்போர்ட்டிவாக இருந்தது. படம் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரிவ்யூ பார்த்துட்டு இப்போயே நான் இந்த படம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி அந்த போய் படம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பார்த்து பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.